அடுத்தது எடுத்துக்காட்டு 1.4. ஒரு நீர்மூழ்கி கப்பலானது கடல் மட்டத்திலிருந்து 32 அடிகள் கீழே உள்ளது. பிறகு அது 8 அடிகள் மேல் நோக்கி நகர்கிறது. நீர்மூழ்கி கப்பல் இருக்கும் ஆழத்தை காண அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல என்னவா இருக்கான், கீழே இருக்கான் 32 அடி. அப்போ கீழே அப்படிங்கிறத நான் -32 அடின்னு வச்சுக்கிறேன், ஏன்னா கீழே அடி ஆழத்தில் இருக்கிறதுனால. அடுத்தது மேலே வர்றப்போ என்ன ஆகும், ஆட் ஆகிட்டே வரும், சேர்ந்துட்டே வரும். இப்போ மேலே எத்தனை அடி வருது அப்படின்னா 8 அடி வருது. அப்போ அது +8 அடி அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ நம்ம போட்ட அந்த போர்ட் மாஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரூல்ஸ் பிரகாரம் பார்க்கும்போது இது -32 + 8 அப்படிங்கிறது வருது. அப்போ வேறு குறியாக இருந்தால் என்ன பண்ணிப்போம், கழிப்போம். 32லேருந்து 8 போச்சுன்னா 24. பெரிய நம்பரோட சைன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 32 தான் மைனஸுங்கிறதுல சைனில் இருக்குது. அப்போது -24 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது மைனஸ் அப்படின்னாலே இது கீழே இருக்கிறதா தான் அர்த்தம். அப்போது -24 அப்படிங்கிறது 24 அடி கீழே இருக்குது அப்படிங்கிறது தான் ஆன்சர். எடுத்துக்காட்டு 1.5. சீதா தனது சேமிப்பான ரூபாய் 225இல் அலுவலக பொருட்களை வாங்கும் கடைக்கு சென்று கடன் அட்டையை பயன்படுத்தி ரூபாய் 400க்கு பொருட்கள் வாங்குகிறாள். எனில் வங்கிக்கு அவள் மீதம் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய சேமிப்பு எவ்வளோன்னு பார்த்தோன்னா ரூபாய் 225. கடன் அட்டை மூலம் அப்படிங்கிறது கிரெடிட் கார்டு மூலமாக அவங்க எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா ரூபாய் 400 வாங்கியிருக்காங்க. அப்போது வங்கிக்கு செலுத்த வேண்டிய தொகை எவ்வளோ அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்தது 225. அதில் கிரெடிட் கார்டு மூலமாக அவங்க எவ்வளோ ஸ்வைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 400 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ வங்கிக்கு பேலன்ஸ் அவங்க எவ்வளோ கொடுக்கணும், அவங்கக்கிட்ட இருந்த தொகை இது கழிஞ்சு போச்சு, 400 ரூபா கடன் வாங்கியிருக்காங்க. அந்த 400 ரூபாலேருந்து 225 போச்சு அப்படின்னா எவ்வளோ வரும், -175 ரூபா அப்படிங்கிறது அவங்க பேங்க்குக்கு கொடுக்க வேண்டிய தொகையாக இருக்கும். ஸோ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்தது 225, பட் அவங்க 400 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அதுக்காக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா இந்த 175 ரூபா அப்படிங்கிறது அவங்க பேலன்ஸ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. அடுத்து எடுத்துக்காட்டு 1.6. தரைத்தளத்திலிருந்து ஒருவர் 6 தளம் மேலே செல்கிறார். மேலும் அவர் 6 தளம் கீழே இறங்குகிறார். தற்பொழுது அவர் எந்த தளத்தில் உள்ளார் என கண்டறிய. 6 தளம் மேலே ஏறுறார். அப்போ மேலேங்கிறது நம்ம +6ன்னு வச்சுப்போம். 6 தளம் கீழே இறங்குறாங்க, அது -6. அப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் அப்படியே அடிச்சிட்டோன்னா என்னது 0. அப்போ தரைத்தளத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு அர்த்தம். பேஜ் நம்பர் 6ல் சோதிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 7 + -5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேறு குறியாக இருந்தால் கழிக்கணும், 2 போட்டுக்கிட்டோம். அப்போ 7லேருந்து 5 போச்சுன்னா 2. பெரிய நம்பரோட சைன் எடுத்து போடணும். பெரிய நம்பர் +ங்கிறதுனால எதுவும் போடல, ஸோ ப்ளஸ் போடனால போட்டுக்கலாம். அடுத்தது ரெண்டாவது கணக்கு -6 + -13. ஒரே குறியாக இருந்தால் என்ன படிக்கணும்னா கூட்டிக்கணும். ஸோ 13 6 கூட்டணும்னா 19. இது இந்த குறியே இருந்தது அப்படின்னா அதே சைனை போட்டுக்கலாம். இப்போ இங்கே ++ன்றதுனால இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம், இங்கே -−ன்றதுனால இங்கே மைனஸ் போட்டுக்கிட்டோம். அடுத்தது 23வது கணக்கு 25 + 9. அப்போ இங்கேயும் ப்ளஸ் இருக்கிறதா தான் அர்த்தம், இங்கேயும் ப்ளஸ் இருக்கிறதா தான் அர்த்தம். இப்போ ஒரே குறியாக இருந்தால் கூட்டணும். 25 9 34. இங்கே ++ இருக்கிறதுனால ப்ளஸோட சைன் தான் வரும். அடுத்தது 4வது கணக்கு -12 + 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேறு குறியாக இருந்தால் கழிக்கணும். அப்போ 12லேருந்து 4 போச்சுன்னா 8. பெரிய நம்பரோட சைன் வந்து இந்த பெரிய நம்பர் வந்து 12, அதுக்கு பக்கத்தில் மைனஸ் இருக்கிறதுனால -8 அப்படின்னு போட்டுக்கிட்டோம். அடுத்தது 5வது கணக்கு 41 + 32. ஒரே குறியாக தான் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ ஒரே குறியாக இருந்தால் கூட்டணும். 41 32 கூட்டினா 73. பெரிய நம்பர் இங்கே ரெண்டுத்துலேயுமே ப்ளஸ் தான் இருக்கிறதுனால இங்கேயும் ப்ளஸ் வந்திருக்கு. அடுத்தது 6வது கணக்கு -19 + -15. ஒரே குறியாக இருந்தால் கூட்டணும். இப்போ 19 15 கூட்டணும் அப்படின்னா 34. இங்கே இருக்கிற சைன் பார்த்தோன்னா மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ், ஏன்னா இங்கே ரெண்டுத்துலேயுமே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுட்டோம். அடுத்தது 7வது கணக்கு 52 + -15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெவ்வேறு குறியாக இருந்தால் கழிக்கணும். அப்போ 52லேருந்து 15 போச்சுன்னா 37. பெரிய நம்பரோட சைன் வந்து ப்ளஸ்ஸு, ஸோ அது எதுவும் இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் போடணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது 8வது கணக்கு -7 + 0. அப்போ இங்கே +0 இருக்குது, அப்போது 0 ஆயிருமானா
பெருக்கல் குறி இருந்தால் தான் எனிதிங் இன்ட்டு 0 வந்து 0 ஆகும். இங்கே கூட்டலோ கழித்தலோ இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் அப்படியே வந்துடும். அப்போது -7ங்கிறது அப்படியே ஆன்சராக வந்துடும். அடுத்தது 9வது கணக்கு 0 + 12 அதான் சொல்ல ப்ளஸ் குறி இருந்துச்சு, இங்கே 0 இருக்குது, இங்கே ஏதாவது நம்பர் இருந்தால் அந்த நம்பர் அப்படியே நமக்கு ஆன்சராக வந்துடும். அடுத்தது 10வது கணக்கு 14 + 0ன்னு இருக்குது. இங்கேயும் அதே தான், இங்கே ப்ளஸ் இருக்குது நடுவில், 0 பக்கத்தில் 14 இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் அப்படியே வந்துடும். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சமணி உறுப்பு அல்லது கூட்டல் சமணின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கூட்டல் சமணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே 0 இருக்கிறப்போ இங்கே எந்த நம்பர் இருந்தாலுமே அந்த நம்பர் அப்படியே வந்துடும் அப்படிங்கிறது தான் வந்து கூட்டல் சமணி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 11வது கணக்கு -6 + -6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரே குறியாக இருந்தால் கூட்டணும். இப்போ 6 6 12 இருக்கிற சைன் அப்படியே போட்டுக்கணும். இப்போ -12. அடுத்தது 12வது -27 + 0ன்னு போட்டிருக்காங்க. 0 இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் அந்த என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே நமக்கு ஆன்சராக வந்துடும். ப்ளஸ் குறி இருந்தால் மட்டும் -27. ஸோ இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அடுத்து ஒரு 2 இது கொடுத்துருக்காங்க. -7 + -5 ஒரே குறியாக இருந்தால் கூட்டுவோம். 7 5 12, இங்கே மைனஸ் சைன் அப்படியே வந்துடும். அடுத்தது -5 + -7 அப்போது ஒரே குறியாக இருந்தால் கூட்டுவோமா, இப்போ -5 -7 கூட்டினா 12. இங்கே இருக்கிற இந்த சைன் ரெண்டுக்கும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிட்டோம். இது என்ன சொல்ல வருது அப்படின்னா இது கூட்டலின் பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கேயும் கூட்டல் இருக்குது, இங்கேயும் கூட்டல் இருக்குது, இங்கேயும் -7 இருக்குது, இங்கேயும் -5 இருக்குது, இங்கேயும் -5 தான் இருக்குது, -7 இருக்குது, நடுவில் ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் இங்கே போனாலும் இந்த நம்பர் இங்கே போனாலும் அதோடைய மதிப்பு மாறாது. அதே -12 தானே வந்திருக்கு. இதை தான் கூட்டலின் பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2 இது நமக்கு ஈக்குவேஷனில் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த -7ஐயே இங்கே வந்து இந்த பக்கம் -7 அங்கே -5 இல்லைன்னா அப்படி மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதே உட்காந்து செஞ்சு பார்க்கணும். இல்லை, இங்கே ப்ளஸ்ஸு இருக்குது, இந்த நம்பர் அப்படியே ஆல்டர் ஆகிருந்தது அப்படின்னா நமக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் கூட்டலினுடைய பரிமாற்று பண்பு அப்படிங்கிறது. இப்போ அடுத்து பாருங்கள், -7 + -2 + -9ன்னு இருக்குது. நமக்கு போர்ட் மாஸ் பிரகாரம் என்ன பண்ணுவோம், போர்ட் மாஸ் அப்படிங்கிறது வந்து பிரகாரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுத்துப்போம். இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ 2 குறியை என்ன பண்ணணும், ஒரே குறியாக இருந்தால் கூட்டணும். அப்போ -7 -2 9ன்னு வரும். இந்த மைனஸ் அப்படியே, ஏன்னா ரெண்டுக்குமே மைனஸ் இருக்கிறதுனால அப்படியே -9ன்னு வந்துடும். அப்புறம் ப்ளஸ், இங்கே என்ன இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, அதான் அந்த ப்ளஸ் போட்டாச்சு. அப்படியே ப்ராக்கெட்டில் -9 இருக்குது. அப்போ இப்போ இங்கே என்னது, ஒரே குறியாக இருந்தால் என்னது கூட்டிப்போம். அப்போது -9 -9 18, மைனஸ் இருந்தால் அப்படியே -18ன்னு போட்டுருவோம். அடுத்து பாருங்கள், இங்கே இந்த -7ங்கிறத வெளியில் எடுத்துட்டேன். ப்ளஸ் -2, இங்கே இருக்கிற -2 இங்கே -2 வந்துருச்சு. ப்ளஸ் இங்கே வெளியில் இருக்கிற -9ங்கிறது இங்கே உள்ள -9 வந்துருச்சு. இங்கே கூட்டல் சைன் இருக்குது, இங்கேயும் கூட்டல் சைன் தான் இருக்குது. ஸோ இப்போது என்னது, ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணுவோம். இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இந்த ஒரே குறியாக இருந்தால் கூட்டுவோமா, 9 2 11, அப்படியே இந்த மைனஸ் சைனை போட்டாச்சு. ப்ளஸ்ஸை போட்டேன், இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ்ஸை போட்டாச்சு, இந்த -7 போட்டேன். அப்போ இங்கே மைனஸ் அப்படின்னா ஒரே குறியாக இருந்தால் கூட்டுவோம். அப்போ 11 7 18ன்னு வரும். இந்த மைனஸ் சைன் அப்படியே 18ன்னு வந்துடும். அப்போது இதை பாருங்கள், இங்கேயும் அதே -7 -2 -9ன்னு தான் இருந்தது. இங்கே வந்து அதே நம்பர் தான் மாறி இருக்குது. இங்கே உள்ள -2 -9 இங்கே 7ன்னு இருக்குது. ஆனால் நடுவில் எல்லாத்துலேயுமே ப்ளஸ் குறி இருந்தது. அதனால் நமக்கு ஆன்சர் என்ன வந்தது, ஒரே ஆன்சர் தான் வந்தது. இதுக்கு பேர் முழுக்களின் கூட்டலின் சேர்ப்பு பண்பு அப்படின்னு சொல்கிறது. சரி, கூட்டலுடைய சேர்ப்பு பண்பு, எதை எப்படி சேர்த்தாலுமே உள்ள ப்ராக்கெட் போட்டாலும் கூட்டல் குறி இருந்தது அப்படின்னா நமக்கு அதே ஆன்சர் தான். அது மாறி இருந்தாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கூட்டலினுடைய சேர்ப்பு பண்பு அப்படிங்கிறது.